அது மிரட்டுறது இவங்க பயந்து போய் தான் பாத்தியா ஓதுறது. ஏன் அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொன்றும் சொல்கிறேன். மாபு சுபானியுடைய ஃபாத்தியாவில் எடுத்திங்கன்னா ஒரு கடல் இருக்கும். அந்த கடல் ஓரத்தில் அந்த ஒரு பெண் வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பா. மாபு சுபானி அந்த வழியாக போவார். என்னம்மா பிரச்சனை? இல்லை, இந்த மாதிரி வந்து கடலில் வந்து கப்பலில் என் பையன் மருமகள் எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஊருக்கு போனாங்க. கப்பலில் போனாங்க. போகும்போது அந்த கல்யாணம் போன அந்த கோஷ்டியோட அந்த கப்பல் அப்படியே கவுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து இப்படியே இப்படிங்கிறாரு. கப்பலோடு அப்படியே வந்துடுது. அப்போ வந்த உடனே அந்த உடனே அவர் திரும்பி பார்க்குறேன், ஆள் காணும். எப்பயுமே இப்படி தான் நல்லது பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவர் ஆள் இருக்க மாட்டார். ஏன்னா எதையும் எதிர்பார்த்து பண்ணலையா. சரியா, இவங்களாம் எழுதிக்கிறது தானே. அவருக்கு ஒரு நலன் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு எழுதிக்கிட்டாங்க. இதே ஒருத்தர் இந்த கதையை நம்பாத ஒரு வீட்டில் இலவு விழுந்துருச்சு. நம்பினவங்க வீட்டில் செத்தவர் எந்திரிச்சிட்டாரு. இப்போ யாருக்கு தான் சாவு பிடிக்கும்? 50 கிராம் பொட்டுக்கல்ல என்ன, ஒரு 50 கிராம் வெல்லம், இதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் யாராவது எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் உசுறு முக்கியம்ல. போய் தொலைது கழுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வருஷம் 2,000 ரூபாய் செய்வாங்க. 2வது வருஷம் கொஞ்சம் பற்று ஆயிரும். 3வது வருஷம் அது பழக்கமாயிரும். 4வது வருஷம் அந்த ஏரியாவுக்கே இவங்க தான் பெரிய ஆளுன்னு ஆயிரும்.